ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுல உட்கார வச்சுட்டோம். அந்த 7 ஆண்டு காலம் கருப்பராய சாமி அமைதியாக இருந்து நாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதை எல்லாம் தாங்கிக் கொண்டு இவ்வளவு நாள் இருந்து இன்னைக்கு இத்தனை பேருடைய சந்தோஷத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் குழந்தையாக இருக்கின்றோம். அந்த குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவர் மனதிலே வேண்டிக் கொண்டு நமக்கெல்லாம் கொடுக்கின்ற சக்தியானது இங்கு வந்தவர்கள் வருகின்றவர்கள் வந்து போனவர்கள் அனைவருக்குமே எல்லாமல்ல இறைவன் திருவருளும் குருவருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து திருக்கோவில் திருப்பணிக்கு யாரெல்லாம் முதலினீர்களோ பணி செய்த எல்லோருக்குமே இந்த நேரத்திலே எல்லாமல்ல இறைவன் திருவருளும் குருவருளும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நம்முடைய கும்பாபிஷேகத்துடைய சிறப்பு. இன்னைக்கு நான் மேல போனேன், பார்த்தேன், பகவானே பொங்காளியம்மன் கோயில் எத்தனை கருடன் வந்துச்சு, எல்லா பக்கம் வந்துட்டேன். இந்த அர்ஜுனையா சொல்லும் போதே சாமி கும்பாபிஷேகம் கருடன் வருமான் அங்க வந்ததுமே கேட்டான். என் கோயில்காரெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், எந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் நாங்க கூப்பிடல, பகவான் வந்துருவார். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைக்கு சக்தியாக இருப்பது அவங்க தான். படமாறி மேலிருந்து சக்தி கொடுத்துக் கொண்டிருக்கிற பராசக்தி அங்காள பரமேஸ்வரன் சிவலிங்கேஸ்வர் குருநாதர் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் கூட இருந்து வழி போட்டு கொடுப்பார்கள். நாங்கள் நடந்து போவோம், வழி முள்ளிருக்கும் கல் இருக்கும், அதை எடுத்து ரோடு போட்டு பைபாஸ் ரோடு மாதிரி பண்ணி கொடுப்பார்கள்னா, அதனால் நீங்க பயப்பட வேண்டாம், கருடன் வருவார் என்று அன்னைக்கே சொன்னேன். ஒரே கண்டிஷன் சொல்லியிருந்தோம், நம்முடைய பூர்வமூர்த்தியெல்லாம் நாங்க சாமி வந்து கும்பாபிஷேகம் தீர்த்து விடும்போது பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அர்ஜுனையா சொல்றார், சாமி நாங்க சொல்றோம், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. தலைவர் செயலாளர் நீங்க தான், தலைவரும் இல்லை செயலாளரும் எல்லாமே ஒன்று. சரி நீங்க அமைதியா இருக்க, கருடன் வருவார் சொல்லியிருந்தோம். வரக்கு முன்னாடி பட்டாசு போட்டோம். பட்டாசு போட்டு கருடன் வந்து பார்த்து வட்டமிட்டு நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். இந்த மனசு இருக்குதே சாதாரண, அவர் மனசுல அடங்கி கேட்டார். சாமிகிட்ட சொன்னா கண்டிப்பா வரும். வராமிட்டு இருந்தா அவர் சொல்லுவார், அவங்க சொந்தக்காரெல்லாம் கேட்பாங்க, பந்தக்காரெல்லாம் சொன்னீங்க என்னாச்சு, தலையாட்டா வருது பெரியவர், அவரு தான் முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருந்தா, வரலினா கேட்டிருப்பார், வந்தாச்சு. அப்ப இந்த இடத்துல கருடன் வந்தாது இல்ல, சக்தி பரவி கொண்டிருக்கு. கருடன் வந்தனால இல்ல, நம்ம செய்கின்ற பக்தி சக்தியா வந்திருக்கும். அந்த சக்தி தான் உள்ள இருக்குது. இத்தனை நாள் எங்கேயோ இருந்துச்சு, யாகசாலை 2 நாள் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அந்த மூலாலயத்துக்குள் இருக்கின்றது. இன்னொரு அரை மணி நேரத்துல என்ன நடைபெறும்னா அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த தரிசனம் வாங்கிட்டு யாரெல்லாம் போறீங்களோ அந்த முழுசா வீட்டுல கொண்டே வச்சிடலாம். இந்த வாங்கின சக்தி 48 நாள் இந்த வழிபாடு நடைபெறும். மண்டல பூஜை, அந்த மண்டல பூஜையில நீங்க எல்லோரும் கலந்து கொண்டு நாள் முடிந்த என்ன முடியுமோ அதை கொடுத்து உதவ வேண்டும். கோயிலுக்கு நீங்க செய்யறதெல்லாம் புண்ணியத்துல டெபாசிட் ஆகும். 2 தான் கொண்டு போவோம், ஒண்ணு பாவம் புண்ணியம். நகை வருமா, கூட பட்டு சேலை வருமா, சட்டை வருமா, எது வராது, வாட்சி வருமா, மோதிரம் வருமா, வரவே வராது. இருந்தாலும் எடுத்து கொடுத்தா அனுப்புவான் என்னங்க இருந்தாலும். ஆனால் நம்ம கூட வர்றது பாவம் புண்ணியம், அந்த 2 தான் வரும். நம்ம என்ன செய்யறோமோ கண்டிப்பா கிடைக்கும். வினை விதைத்தால் வினை, திணை விதைத்தால் திணை. அத்தகைய சக்தியாக இங்கு எழுந்தில் இருக்கின்ற கருப்பராய சுவாமியுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நேரத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு வந்து வழிபாடு செய்தவர்கள், இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிக்கு உதவியவர்கள், நம்முடைய மேலை நாட்டில் வருகின்ற அம்மையார், நம்முடைய ஆதினச்சீரர் குமரன் ஐயா, நீ எத்தனையோ பெருமக்கள் எல்லாம் வந்து இங்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் இறைவன் திருவருளும் குருவருளும் கிடைக்கட்டும். எல்லாம் நிறைவாக.